இந்த வரலாறு பேசக்கூடியவங்க முஆவியா அவங்கள விமர்சனம் பண்ணுறது எந்த அளவுக்கு தப்புங்கிறத நம்ம ஹதீஸ்கள் வாயிலாக பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஆவியா அவங்களுடைய மகன் யசீது அவங்களை குறித்தும் ஏராளமான விமர்சனங்கள். எந்த அளவுக்கு கேட்டால் இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, இப்படிங்கிறால் அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், இவெல்லாம் மனுஷனே கிடையாது, மிருகம், நரகத்துக்குரியவன், நரகத்துக்குரிய நாய், இப்படிங்கிற அடிப்படையில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. வரலாற்று புத்தகங்கள் எழுதப்பட்டும் இருக்குது. அப்போ வரலாற்று புத்தகங்கள் எழுதப்பட்டதை வச்சு இவங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அந்த யசீதை பற்றி நாம் ரெண்டு விதமாகவும் பார்க்க முடியுது. நல்ல விதமாகவும் சில நூல்கள் எழுதப்பட்டிருக்குது, இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்குது. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக எப்படி நம்ம பார்க்கணும்? ஒரு ஹதீஸ் இருக்குது, ஒரு ஆயத்து இருக்குது, அதற்கு ஏற்பதான் நம்ம சில விஷயங்கள் முடிவு பண்ண முடியுமே தவிர எழுதப்பட்டதெல்லாம், வரலாற்றில் எழுதப்பட்டதெல்லாம் நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்லைன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ இதில் ஒரு விஷயம் அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, வரலாற்றுகளில் முஆவியா அவங்க இந்த மாதிரி யசீதை ஆட்சியாளராக நீ ஆணைனா என்ன பண்ணுவ, நீ எப்படி ஆட்சி பண்ணுவ, உமர் அவங்களுடைய ஆட்சி பிரகாரம் பண்ணுவியா, அபூபக்கர் அவங்களோட ஆட்சி பிரகாரம் நீ ஆட்சி நடத்துவியான்னு கேட்கும்போது, இல்லை என்னுடைய அறிவின் பிரகாரம் ஆட்சி பண்ணுவேன் இப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசி இதில் கெட்டவங்களுடைய கொள்கை, நல்லவராக இருந்தால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இல்லை அபூபக்கர் சித்திக பிரகாரம் ஆட்சி பண்ணுவேன், உமர் அலி எப்படி ஆட்சி பண்ணும் அப்படி ஆட்சி பண்ணுவேன் அப்படி சொல்லணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, யசீதை அவங்கள பற்றி நம்ம திட்ட வேண்டியது ஈமான்லையும் கிடையாது, புகழ வேண்டியது ஈமான்லையும் கிடையாது. நமக்கு தொடர்பில்லாத விஷயம். அதாவது யசீதை அவங்க ரஹ்மத்துல்லாஹின்னு சொல்லி அவனுக்கு கட்டாயமா, நமக்கு ரலியல்லாஹு அவனுக்கு சொல்லி அவன் கட்டாயமா? ஒன்றும் கிடையாது. திட்டியே அவனுக்கு கட்டாயமா? ஒன்றும் இல்லை. நமக்கு கட்டாயம் கடமை என்னன்னா, குரானை படிக்கணும், அதன் அடிப்படை வாழ்க்கையை நடத்தணும், ஹதீஸை படிக்கணும், அதன் அடிப்படை வாழ்க்கையை நடத்தணும். இந்த வரலாறை படிக்கும்போது சுற்றி வரும்போது முஆவியா அவங்களை கை வைக்கும்போது யசீதை அவங்களுக்கு கை வச்சு தான் ஆகணும். அப்போ யசீதை அவங்களை குறித்து ஷியாக்களுடைய புக்குகள் நிறைய இருக்குது. இருக்கும்போது அதுக்கு பிரதான காரணம் என்ன? கர்பலாவுடைய நிகழ்வு மிக பிரதானமான காரணம். யசீது அவங்கள மிகப்பெரிய குற்றவாளி ஆக்குவதற்கு அந்த கர்பலா நடந்தது உண்மை, அதை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது ஒவ்வொன்றா நுணுக்கமாக நம்ம பார்த்து ஒவ்வொரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஒன்றுமே நிற்காது. இது பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்கும். அப்போ யசீதை குறித்து ரெண்டு விஷயமாகவும் இருக்குது. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவர் கேட்டாங்க, அவர் மறுத்துட்டாரு, நான் ஆட்சியில் அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி. அதே பார்த்தீங்கன்னா அல்விதாயா வன்னிகாயில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதே ஆட்சிக்கு அமர்த்தப்பட்டால் எப்படி நீ நடந்து கொள்வ அப்படின்னு சொல்லி முஆவியா அவங்க கேட்டிருக்கிறாங்க. முஆவியா அவங்க யசீதை பார்த்து கேட்கும்போது, எனது தந்தையே, நான் உமர் பின் கத்தாப் அவர்களை போன்று நீதியாக நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு. இது பல நூல்களும் இருக்குது. அப்போ இவர் சொன்ன பதிலுக்கு முஆவியா அவங்க சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி, பின் என் அருமை மகனே, நான் உஸ்மான் அவருடைய வழியிலாவது ஆட்சி அமைக்கல நான் நினச்சேன், ஆனால் என்னால் அது முடியல, எனக்கு இயலாமல் போனது, உன்னால் எப்படி உமரின் ஆட்சியில் பயணிக்க முடியும் என கேட்டதாக இமாம் இப்னு கசீர் அவங்க அல்விதாயா ஒன்றை குறிப்பிடுறாங்க. பல விஷயங்களுக்கு நல்லவங்களாகவும் காட்டப்பட்டிருக்கு, கெட்டவங்களாகவும் காட்டப்பட்டிருக்கு. இதை வச்சு பேசி நம்மளுடைய ஈமானுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன உத்தரவாதம், என்ன வளர்ச்சி, இதுதான் நம்ம கேட்குற கேள்வியை. ஒன்றுமே இல்லாதது. அவர் நல்லவராக இருந்துட்டு போகட்டும், கெட்டவராக இருந்துட்டு போகட்டும், இது நமக்கு என்ன ஈமானுடைய விஷயம்? நமக்கு ஈமானுடைய விஷயம் என்னங்கிறது விட்டுருவாங்க. விட்டுட்டு இது எழுதப்பட்டு தானே இருக்குது, இது எழுதப்பட்டு தானே இருக்குது, ஆட்சி அமைச்ச முறை எப்படி, ஆட்சி அமைச்ச முறை தப்பாக தானே இருக்குது, ஆட்சி அமைச்ச முறை தப்பாக இருக்குது, இது இங்கே பேசி என்ன பண்ண போகிறோம்? சரி பண்ண போகிறோமா? சரி பண்ண போகிறதான் பேசலாம். சரி பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இங்கே உட்காந்துக்கிட்டு அது நடந்து முடிஞ்சு 1400 ஆண்டுகள் கழித்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்னா இது பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். இது ஈமானுடைய விஷயத்துக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயங்கள் நிறைய கர்பலா விஷயத்தை வச்சு நிறைய டேமேஜ் பண்ணப்பட்டிருக்குது. அதில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சும் இருக்கிறாரு. அப்போ அந்த விஷயத்தை எல்லாம் பேசுகிறத விட்டுட்டு இவங்க இல்லாத விஷயங்கள் நிறைய பேசுகிறது. அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இவர் மதுபான பிரியர்
இவர் மதுபானம் குடிச்சிக்கிட்டே இருப்பார், வேட்டையாடிக்கிட்டே இருப்பார். இவருடைய பொழப்பே என்ன அப்படின்னா, மதுபானத்தை அருந்துவார், வேட்டையாடுவார், மதுபானத்தை குடிப்பார், வேட்டையாடுவார். இதுதான் அவருடைய பொழப்பே. இவர் வேறு எந்த விதமான மக்கள் முன்னேற்றத்துக்கும் பாடுபடவே இல்லை, எந்த விதமான விஷயமும் செயல்படவே இல்லை. இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறதாக இருந்தால், அதாவது முஆவியாவுடைய நிர்வாகம் எப்பேற்பட்ட நிர்வாகம், மக்கள் யாரும் குறை சொல்லலை நிர்வாகத்தில். அப்போ நாட்டோடைய நிர்வாகம் நல்ல விதமாக பண்ணிட்டு வீட்டோடைய நிர்வாகத்தில் முழுக்க முழுக்க கோட்டை விட்டுட்டாரா? அப்புறம் மதுபான பிரியராக முழுக்க முழுக்க இருந்திருந்தாருன்னு வைங்க, முஆவியா அவங்களுக்கு இவர் சண்டை வந்திருக்காதா? இவர் வேட்டையாட வேண்டியது, மதுபானம் குடிக்க வேண்டியது, வேட்டையாடி இவர் பொழப்பே இதுதான். வருவார், குடிப்பார், குடிச்சு வேட்டையாட போயிடுவார். இதை அறிவித்தவங்க யார்? இதை சொன்னவங்க யார்? தெரியாது. வரலாறுல இருக்குதுங்க, இப்னு கசீரில் இருக்குதுங்க, தப்ரியில் இருக்குதுங்க, யாக்கூப்ங்கிற வரலாற்று எழுதியிருக்காருங்க, இப்னு அபி ஹாத்தமில் இருக்குதுங்க, தஹ்தீபில் இருக்குதுங்க, ஏதோ ஒன்று அல் இஸ்தியாபில் இருக்குதுங்க. ஏதோ ஒன்று பேச வேண்டியது. இப்போ மதுபானம் அருந்தினார் அப்படின்னா அது எவ்வளோ சச்சரவுகள் சமுதாயத்தை பெரிய அளவுக்கு ஏற்பட்டுருக்கும். அப்போ இது குறித்தும் பார்த்தீங்கன்னா முகமது பின் ஹனஃபியா அவங்க சொல்கிறாங்க, அதுவும் அலி அவங்களுடைய மகன் முகமது பின் ஹனஃபியா, புகாரியில் கூட 1-2 அறிவிப்பு முகமது பின் ஹனஃபியாங்க இருக்கும். அவர்களை குறித்து வருது. இந்த இப்னு சுபைர் அவங்களுடைய அணியில் இருந்த அப்துல்லா பின் மோதி, இது புகாரியில் முஸ்லிம் அறிவிப்புகள் இருக்குது. இப்னு மோதி அவங்க யசீத் அவங்கள பையத் கொடுப்பதிலிருந்து விலகினார். விலகிட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசுகிறார், முகமது பின் ஹனஃபியாட்ட பேசுகிறாங்க. முகமது பின் ஹனஃபியாட்ட பேசும்போது அவர் தண்ணி அடிக்கிறாரு, தொழுகை இல்லை, இப்படி யசீத் மது அருந்துகிறார், தொழுகையை பேணுவதில்லை, குரானின் சட்டத்தை மீறிவிட்டார் என கூறினார். இதை கேட்ட அலியோடைய புதல்வர் முகமது பின் ஹனஃபியா அவங்க சொல்கிறாங்க, இது எல்லாமே வரலாற்று நூலில் இருக்குது. ஒரு மனுஷனை நல்ல விதமாகவும் சொல்லியிருக்கு, கெட்ட விதமாகவும் சொல்லியிருக்கு. இந்த வரலாறை எடுத்துகிட்டு பேசி நாம் என்ன பண்ண போகிறோம்? ஹுசைன் அவங்களுடைய சிறப்புகளை காட்டுறதுக்காக யசீதை மட்டப்படுத்துறது. அப்போ யசீது நல்லவரா கெட்டவரா இது ஆராய்ச்சி பண்ண சொல்லி நம்ம ஈமான்ல இங்கே சொல்ல தேவைப்பட்டிருக்கா? இது தேவையா நமக்கு? இது தேவைன்னு வேறு விஷயம் கொண்டு வருவாங்க. அப்போ அதெல்லாம் இல்லை. அதுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை அறிஞ்சிக்கலினா கூட, நம்ம யாரும் அறிஞ்சிக்கலினாலும் ஈமானில் குறைபாடு ஏற்படுமா? இந்த வரலாறே அறியல, ஒருத்தர் குரான் ஹதீஸ் மட்டும் அறிஞ்சிருக்கிறாரு, அந்த அடிப்படையில் செயல்பட்டு மௌத்தா போயிட்டாங்க, மறுமையில் குற்றவாளி ஆவாங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடிப்படையான கேள்வி இது. இந்த வரலாறே அறியல, கர்பலாவே அறியல, அதே மாதிரி ஜமலை அறியல, சிஃபின் அறியல, மௌத்தா போயிட்டாங்க, குற்றவாளியா? பதில் சொல்லட்டும். ஒருத்தங்க குரான் ஹதீஸை அறியவே இல்லை, தெரியவே இல்லை, புரியவே இல்லை அவங்களுக்கு. சிஃபினை நல்லா அறிஞ்சிருக்கிறாரு, அதே மாதிரி ஜமலை நல்லா அறிஞ்சிருக்கிறாரு, கர்பலாவை நல்லா அறிஞ்சிருக்கிறாரு, மௌத்தா போயிட்டார், சொர்க்கத்துக்கு போயிடுவாரா? கண்டிப்பாக போக மாட்டார். நாம் சொல்கிறோம் குரான் ஹதீஸ் அடிப்படையில் சொல்கிறோம், போக மாட்டார் சொர்க்கத்துக்கு. எதன் அடிப்படையில் சொல்கிறோம்? குரான் வசனங்கள் நிறைய இருக்குது, குரானை ஃபாலோ பண்ணல, ஹதீஸை ஃபாலோ பண்ணல. ஆனால் ஜமல் யுத்தத்தை அணுவா இன்ச் பை இன்ச்சாக பார்க்குறாரு, வரிக்கு வரி பார்க்குறாரு, சொல்கிறாரு. அதே மாதிரி ஜமலை சொல்கிறாரு. இதை வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. இந்த மாதிரி அறிவிக்க முடியுமா? ஒருத்தர் ஜமல் போகிற தெரியல, அதே சிஃபின் போகிற தெரியல, கர்பலாவை தெரியல, மௌத்தா போயிட்டாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்களா? இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லி ஆகணும். அப்போ இல்லைன்னு சொல்லும்போது இந்த வரலாறு பேசி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை, சமுதாயத்தை பிளவுபடுத்த தான் மிச்சம் அது. அப்போ முகமது பின் ஹனஃபியாட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி யசீது தண்ணி அடிக்கக்கூடிய நபராக இருக்கிறாரு, அதே மாதிரி தொழுகை இல்லை, குர்ஆனுடைய சட்டத்தை மீறிட்டார்னு சொல்லும்போது முகமது பின் ஹனஃபியா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அவரோடு நேரடியாக அமர்ந்திருக்கிறேன், யசீதோட நான் நேரடியாக அமர்ந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்கள அதில் எதையுமே நான் பார்க்கலங்கிறாரு. நாம் யசீதுக்கு வக்காலத்து வாங்கி பேசலை, நமக்கு தேவையும் இல்லை, அவசியம் இல்லை, ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, நம்ம தெளிவாக சொல்கிறோம். இது நமக்கு சம்பந்தமில்லாத விஷயம். எதுக்கு சொல்கிறோம்னா, சம்பந்தமில்லாத விஷயங்களை பேசி மக்கள் குழப்பிட்டு இருக்கிறவங்களை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம யசீதை தூக்கி நிப்பாட்டி ரலியல்லாஹு சொல்லணும், அவருக்கு ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுங்க, ரஹிமஹுல்லா சொல்லுங்க, நம்ம அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் நல்லது பண்ணியிருந்தால் அதற்குரிய விஷயத்தை அவர் அனுபவிப்பார், கெட்டது பண்ணால் அதற்குரிய விஷயம் அனுபவிப்பார்.
நாம் பேசி இங்கே என்ன நடக்க போகுது, இதில் என்ன வரலாறு, என்ன பாடம், என்ன படிப்புனா, என்ன அறிவுரை, இதுதான் நம்ம திருப்பி திருப்பி கேட்குறோம். அப்போ முகமது பின் ஹனஃபியா சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்கள அதை எதையுமே நான் பார்க்கல அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாங்க, நம்ம வந்து அவர் நன்மையை விரும்புவார், மார்க்க விளக்கம் பற்றி கேட்பார், சுன்னாவை பேணி நடப்பவர், இப்படித்தான் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். யார்? முகமது பின் ஹனஃபியா இந்த இப்னு முதிய்கிட்ட சொல்கிறாரு. அப்போ சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, அவர் வந்து உமக்காக நடந்திருக்கலாம், உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நடந்திருக்கலாம் அந்த மாதிரி அப்படிங்கிற. அது சரி, அவர் எனக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்று அவருக்கு என்ன தேவை? நீங்கள் அவர் மது அருந்துவதாக கூறினால் அவரோடு நீங்களும் சேர்ந்தே அருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஒருத்தரை பற்றி சொல்கிறதாக இருந்துச்சுன்னா நீங்களும் சேர்ந்து குடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. இது சம்பந்தம் இன்னொரு செய்தி கூட வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முஆவியா அவங்க வந்து குற்றவாளியோட லிஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அபூதர் கிஃபாரி கிட்ட. அபூதர் கிஃபாரி ஞாபகம் இல்லை, ஒரு சஹாபியோட சொல்லும் போது டமஸ்கஸில் வந்து குற்றவாளியோட லிஸ்ட்டை எடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, குற்றவாளிகளுக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்குது, நான் எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தன் குற்றவாளியாக இருந்தாதானே தெரியும் இவன் குற்றவாளின்னு சொல்லி. அப்போ குற்றவாளிக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த டைமில் அந்த சஹாபியோட பையன் சொல்கிறார், நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சஹாபி சொல்கிறாரு, அபூதர் தான் நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு, முதல்ல அந்த குற்றவாளி பட்டியலில் 9 பேர் எழுது அப்படிங்கிறாரு. ஏன்னா குற்றவாளி இன்னார்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் அவர்கள் ஒருத்தர் தான் இருப்ப, அவர்கள் ஒருவராக இருந்தால் தான், குற்றவாளிகளில் ஒருவராக நீ இருந்தால் தான் குற்றவாளி யாருன்னு உனக்கு தெரியும். அதனால் 9 பேரை ஃபஸ்ட்டு எழுதி முஆவியா அவங்கள்ட்ட கொடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுதலை. இப்போ அதை எதுக்கு மேற்கோள் காட்டுறோம்னா, யசீத் அவங்க வந்து தண்ணி அடித்தாங்க, மதுபானம் குடித்தாங்கன்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் சொல்கிற இப்னு முதிய் சொல்கிறாரு. அப்போ வந்து முகமது பின் ஹனஃபி என்ன கேட்குறாருன்னா, அப்போ அவர் தண்ணி அடிக்கும் போது கூட இருந்து நீங்கள் அடிச்சிங்களா கேட்குறாரு. அப்போ நீங்களும் அடிச்சிருக்கணும், தண்ணி அடிச்சிருக்கணும், சேர்ந்து அறிந்திருக்க வேண்டும் மது. அவ்வாறு இல்லை எனில் நீங்கள் கண்களால் காணாததை பரப்புவது உங்களுக்கு ஆகுமானது இல்லை. திருப்பி நம்ம சொல்கிறோம் இல்லை, ஒரு விஷயம் வந்து நடக்கிறது நமக்கு தெரியல, அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் சம்மந்தப்பட்டவங்க சொல்லும் போது அதில் வந்து கலப்படமும் இருக்கும், உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். இங்கே நடந்த ஒரு விஷயத்தை ஒரு 2 தெருக்கு அப்புறம் நடந்த விஷயத்தையே நம்மள்ட்ட வரும்போது மாற்றி வருது, திருச்சி வருது, வேறு விதமாக வருது. இப்படி இருக்கும்போது இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சம்பவம் எப்படி நமக்கு கிடச்சிருக்கும்? 600 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுகிறாங்க. அந்த சம்பவம் நடந்து 200 வருஷத்துக்கு அப்புறம், 300 வருஷத்துக்கு அப்புறம், 500 வருஷத்துக்கு அப்புறம், 700 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுகிறாங்க. எப்படி அதில் உண்மை இருக்கும்? அந்த 600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகத்தை பார்த்து இன்றைக்கி வந்து எழுதுகிறாங்க, ஆங்கிலத்தில் எழுதுகிறாங்க, அரபியில் எழுதுகிறாங்க. இதில் எப்படி உண்மை இருக்கும்? முழுக்க உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். அதை தான் வந்து முகமது பின் ஹனஃபியா சொல்கிறாங்க, நீங்கள் கண்ணால் காணாததை பரப்புவது உங்களுக்கு ஆகுமானதல்ல, அதற்கு அவர்கள் நாம் காணாவிட்டாலும் அது எங்களிடம் உண்மையானது தான் என்றனர். அவ்வாறெனில் சாட்சியம் கூறுவரில் சாட்சியமாக அல்லாஹ் அதை விரும்பவில்லை, இந்த சாட்சியத்தில் அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி முகமது பின் ஹனஃபியா அவங்க சொல்கிறாங்க. அப்போ முகமது பின் ஹனஃபியா வந்து இவரே சாட்சியம் தரார், அந்த மாதிரி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி. பார்த்தேன்னு சொல்லி நேரடியாக நானும் இருந்தேன், நானும் குடித்தேன்னு சொல்லி யாரும் சொல்லலை. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? எதையோ யாரையும் டேமேஜ் பண்ணணும், டேமேஜ் பண்ணி எத்தனையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலேயே வந்து அவதூறு சுமத்தும் போது இந்த வரலாறுகளில் வந்து இட்டுக்கட்டுதல், கட்டுக்கதை, கற்பனை இருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த யசீதோட ஆட்சி வந்து எப்படி இருந்துச்சு? மிக முக்கியமாக பார்த்தா கர்பலாவில் ஒரு மோசமான நிகழ்வு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல் ஹர்ரா போரும் மோசமான நிகழ்வு. இதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் வந்து ஹதீஸ் பார்த்தா 3771 நாஃபியூ அவங்க சொல்கிறாங்க, யசீத் பின் முஆவியான் ஆட்சி காலத்தில் நடந்த ஹர்ரா போர்னால் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. யசீத் பின் முஆவியான் ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டியிருந்த அப்துல்லா பின் முத்தைவு அல் குரஷி ரலியல்லாஹு அவர்களும் அப்துல்லா பின் உமர் அவங்க வராங்க. அதாவது வந்து யசீதுக்கு எதிராக வந்து அவர் வந்து ஆட்களை திரட்டுறாரு. அப்போது அப்துல்லா பின் முத்தைவு அவங்க வந்து அபு அப்துல் ரஹ்மானுக்கு தலையினை எடுத்து போடுங்க. யாரும் இப்னு உமர் வந்த உடனே அப்துல்லா பின் முத்தைவு சொல்கிறாங்க, அபு அப்துல் ரஹ்மானுக்கு தலையணை எடுத்து போடுங்கும்போது அதுக்கு அப்துல்லா பின் உமர் அவங்க, நான் உட்காருவதற்காக இங்கே வரல அப்படிங்கிறாங்க, நாங்கள் உட்கார்றதுக்காக இங்கே வரல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து செவியிற்ற ஒரு ஹதீஸை உங்களுக்கு அறிவிப்பதற்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஹதீஸ்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைக்கு கட்டுப்படுகின்ற செயலில் இருந்து கையை விலக்கி கொண்டவர்
தமது செயல்பாடுகளுக்கும் அதற்கான சாக்கு போக்குகளுக்கும் எந்த சான்றும் இல்லாமலேயே மறுமை நாளில் இறைவனை சந்திப்பார். அவர் கழுத்தில் தம் ஆட்சியாளர் அணிந்திருந்த உறுதிமொழி பிரமாணம் இல்லாத நிலையில் யார் இறக்கிறாரோ அவர் அறியாமை கால மரணத்தை தழுவுவார் என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்றார்கள். அதாவது ஒரு பையத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் கட்டுப்பட்டு தான் நடக்கணும். யார் பையத்துக்கு மாற்றமாக நடக்கிறாங்களோ அவங்க அறியாமை காலத்து மரணத்தை தான் சந்திப்பாங்க. இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை சொல்லி உங்களுக்கு எச்சரிக்கை தான் வந்திருக்கிறேன், எச்சரிக்கை விடுப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்னு உமர் சொல்கிறாங்க. அப்போ யசீதோட ஆட்சிக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் எதிரானவங்க இல்லை. அப்போ இப்னு உமரும் ஆதரிச்சிருக்கிறாங்க, ஆட்சி நல்லதாக இருக்கும்னு ஆதரிச்சிருக்கிறாங்க. அப்போ முழுக்க யசீது தீயவர் இப்படிங்கிற நிலைப்பாடு ஒரு சாராரால் திட்டமிட்டு தான் பரப்பப்பட்டிருக்கு, ஷியாக்களால் திட்டமிட்டு பரப்பப்பட்டது அது. அப்போ அதே மாதிரி புகாரில் 7111 இதை நாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, மதீனாவாசிகள் யசீத் பின் முஆவியாவிற்கு அளித்த பையத்தை விலக்கி கொண்ட போது இப்னு உமர் ரலியல்லாஹு தன் அபிமானிகளையும் தம் மக்களையும் ஒன்று திரட்டி மோசடி செய்பவன், அது நம்பிக்கை துரோகம் செய்வன், ஒவ்வொருவருக்கும் உலகில் அவன் செய்த மோசடியை வெளிச்சமிட்டு காட்டுவதற்காக அல்லாஹ் மறுமையில் கொடி ஒன்றை நட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டுள்ளேன். அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் வழிமுறைப்படி நாம் இந்த மனிதருக்கு யசீதுக்கு பையத்து செய்து கொடுத்துள்ளோம். அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் வழிமுறைப்படி ஒரு மனிதருக்கு நாம் பையத்து செய்து கொடுத்துள்ளோம். அல்லாஹ் மற்றும் தூதரின் வழிமுறைப்படி ஒரு மனிதருக்கு பையத்து செய்துவிட்டு பிறகு அவருக்கே எதிராக போரிடுவதை விட மிகப்பெரிய மோசடி எதையும் நான் அறியவில்லை. என் சகாக்களான உங்களில் எவரும் யசீதுக்கு செய்து கொடுத்த பையத்தை விலக்கி கொண்டதாகவோ இந்த ஆட்சி அதிகாரத்தில் வேறு எவருக்காவது பையத்து செய்து கொடுத்ததாகவோ நான் அறிந்தால் அதுவே அவருக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவை துண்டிக்கக்கூடியதாக இருக்கும் சொல்லி இப்னு உமர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. யசீதுக்கு கொடுத்த பையத்தை வாபஸ் வாங்கினவங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அப்போ அவருடைய ஆட்சி எப்படி இருந்திருக்கும்? ஒரு தரப்பில் இந்த கர்பலா விஷயத்தில் மோசமான நிகழ்வுகள், அல் ஹர்ரா விஷயத்தில் மோசமான நிகழ்வுகள். அப்போ இதையெல்லாம் வச்சு ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் காட்டப்படாமே இருக்குதா? எல்லாமே வரலாற்று நூலில் வந்துருச்சா? அப்படிலாம் இல்லை. ஒரு பகுதியை காட்டிட்டு அவங்க அதோட முடிச்சுக்குவாங்க. அப்போ ஒவ்வொரு செயல்பாடுகளும் இவங்களாம் குர்ஆன் ஹதீஸுடைய நாலேஜே இல்லாதவங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் நாலேஜ் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த சூழல் அவங்க அந்த மாதிரி குர்ஆனுக்கு மாற்றமாக சில விஷயம் நடந்திருக்கலாம், ஹதீஸுக்கு மாற்றம் நடந்திருக்கலாம் நம்ம சொல்கிற யூகமாக சொல்லி நடந்தும் இருக்கிறாங்க. அப்போ இதை விமர்சனம் பண்ணி இங்கே நம்மளோட ஈமானுக்கு என்ன பாதுகாப்பு? அதுதான் கேள்வியை. நம்மளோட ஈமான் வளருமா? இதுதான் விஷயமே. அப்போ இவங்களாம் எப்படி வராங்கன்னா, இந்த விஷயங்களை எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்த ஆட்சியாளர்கள் எந்த அடிப்படையில் செயல்பட்டுருக்கிறாங்கன்னா ஒரு ஹதீஸை வச்சு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, எனக்கு பின்னாடி முஸ்லீமில் 3772 எனக்கு பின்னாடி விரைவில் குழப்பங்களும் பிரச்சனைகள் வரும். இந்த சமுதாயத்தின் அரசியல் நிலைமை ஒரே தலைமையின் கீழ் இருக்கும்போது, ஒன்றுபட்டு இருக்கும்போது அவர்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்த விரும்புகின்றவரை வாளால் வெட்டி கொள்ளுங்கள், அவர் யாராக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி சில ஹதீஸ்களை எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் ஒரு சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்குது, ஒரு ஆட்சியாளர் கீழே இருக்கும்போது அந்த ஆட்சியாளருக்கு எதிராக கலவரம் பண்ணும்போது அந்த கலவரத்தை அடக்க சொல்லி தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் செயல்படும் போது சில தவறுகளும் நிகழ்ந்துருக்குது. இதையெல்லாம் நம்ம கருத்தில் பார்க்காம இவரெல்லாம் முழுமையான குற்றவாளி, இவரெல்லாம் குர்ஆனிலிருந்து விலகி நின்றவர், ஹதீஸ்லேருந்து விலகி நின்றவர் இப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. ஏன் நம்மள்கிட்ட ஆடம்பர பிரியர், ஏன் நம்மள்கிட்ட இவங்க ஒரு அரண்மனையில் வச்சுருந்துருக்கிறாங்க, அதுக்கு ஹதீஸில் இருக்குது, ஹதீஸ்கள்லே இருக்குது, அரண்மனைகளில் வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்களை ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தால் விமர்சனம் பண்ணக்கூடியவங்க இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். நீங்களும் எளிமையாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? நீங்களாம் சும்மா குடிசையிலையும் நீங்கள் ஒரு ஓட்டு வீட்லேயும் ஒரு 2000 ரூபா வாடகையிலேருந்து வசிச்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் வாழ்கிறது அவங்க மன்னர்களாக இருந்தாங்க, ஆடம்பர வாழ்க்கை இருந்தால் அதில் தவறும் இருக்குது, தனி விஷயம். விமர்சனம் பண்ணக்கூடிய நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? 50 லட்ச ரூபா வீடு, 1 கோடி ரூபா வீடு, பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய சொத்துக்கள், ஆடம்பரமான காரு, ஆடம்பரமான வாகனம்,
இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ஆடம்பரம், இவங்க இப்படி வாழ்ந்தாங்க, இவங்க இப்படி வாழ்ந்தாங்க இப்படின்னா இது எந்த வகையில் நியாயம்? நியாயமில்லாத பிரச்சாரங்கள், அநியாயமான பிரச்சாரங்கள். ஒரு சமுதாயத்தை வழி நடத்துறது எப்படி? இந்த வரலாறுல சொல்லியா? குரானை சொல்லி வழி நடத்தணும். குரானுக்கும் மக்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஹதீஸுக்கும் மக்களும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த வரலாறுல சொல்லி இவர் அப்படி இருந்தார், தண்ணி அடிச்சுட்டே இருந்தார் அப்படின்னா அப்போ அந்த சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும், ஆட்சி எப்படி இருந்திருக்கும், எந்த வகை மோசமாக இருந்திருக்கும், அதையெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவர் மௌத்தா போயிடுற எசீது ஏறக்குறைய ஒரு 38 வயசில் மௌத்தா போயிடுறாரு. எப்படி மௌத்தா? இவரோட வரலாறு இன்ச்சு பை இன்ச்சா ஒவ்வொரு விஷயம் பேசக்கூடியவங்க. இவர் எந்த நோயில் மௌத்தா போனார், எப்படி மௌத்தா போனார், என்ன அந்த டீட்டெயில் கிடைக்கலங்கிறாங்க. எந்த நோயில் மௌத்தா போன தெரில. அவர் 38 திடீர்னு மௌத்தா போய் படுத்திருந்தார், எந்திரிச்சார், எந்திரிக்கவே இல்லை, எந்திரிப்பாருன்னு பார்த்தா எந்திரிக்கல. இப்படி அது சம்மந்தமான சில விஷயங்கள். எப்படி மௌத்தா போனார்னு வரலாறு மிகப்பெரிய விஷயமாச்சு அது. அந்த வரலாறு இல்லை. அப்போ என்னன்னு கேட்டால் இவரை டேமேஜ் முழுக்க டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான விஷயம் நிறைய எழுதப்பட்டிருக்குது, ஷியாக்களால் எழுதப்பட்ட விஷயம். அப்போ அதனால் இந்த மாதிரி வரலாறுகள் நம்ம திருப்பி எதுக்கு இதை பேசுகிறோம் அப்படின்னா, இந்த வரலாறை பேசுவதன் மூலமாக சமுதாயத்துக்கு இந்த முடியளவு கூட நன்மை கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. திருப்பி நம்ம சொல்கிறோம், ஈமானுடைய விஷயத்துக்கு என்ன நன்மை இருக்குது? எசீதை பற்றி பேசுகிற என்ன நன்மை இருக்குது? ஈமான் வளரப்போ திட்டினதுனால ஈமான் வளர்ந்துருமா? அல்லது புகழ்ந்துட்டா ஈமான் வளர? ஒன்றும் கிடையாது. ரெண்டு பக்கமும் இவரை பற்றி நன்மையும் சொல்லப்பட்டிருக்கு, தீமையும் சொல்லப்பட்டு. நம்ம எதையும் பேச வேண்டாம், போயிடலாமே, குற்றவாளி ஆயிடுவோமா? அப்போ எசீதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம இப்படி பேசுனதுனால உடனே பார்த்தீங்கன்னா அகுலு பைத்துக்கு எதிரானவர்கள், அகுலு பைத்துக்கு எதிரானவர். அதனால் எசீதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்களா குற்றம் சொல்லி திசை திருப்புவாங்க. இது நமக்கு தேவையே இல்லை. எசீதை பற்றி உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னா அது விஷயம் மறுபடியும் நம்ம பேசலாம். நிரூபிக்க முடியாது. ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் ஒன்றும் கிடையாது. அது நமக்கு ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயம் குரானுக்குள்ளே இருக்குது, ஹதீஸ்க்குள்ளே இருக்குது, இவ்வளோதான். இதை விட்டு அடுத்தது நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபித்னாவுடைய வாசல் தான் திறக்கும். ஃபித்னாவுடைய வாசல் திறந்துருச்சு அப்படின்னா இதை வச்சுக்கிட்டே ஒரு குரூப் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், இந்த ஃபித்னாக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும். குரான் ஹதீஸ் சொன்னால் கசக்கும். குரான் ஹதீஸை இதை செயல்படுத்தணும் தானே. இந்த வரலாறு செயல்படுத்துறது ஒன்று, ஒருத்தன் திட்டுறது தானே. இதை அவனை இவனு சொல்லி திட்டணும், மாவியா அவங்கள அவனை இவனு சொல்லி திட்டணும், இது ஈஸி தானே. இதை அலி அவங்களை எவ்வளோ துரோகம் பண்ணினான்னு தெரியுமா, இவெல்லாம் ஒரு இப்படி திட்டுறது. இதுக்கு தான் இந்த வரலாறு பயன்படுமே தவிர நம்மளுடைய ஈமானுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் பயன் தராதுங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி